Why are we here? நாம எதுக்காக இங்க இருக்கோம்? ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கு. Thank you. தமிழ்நாடுல ஒரு ஸ்டார்ட்அப் எக்கோசிஸ்டம் எப்படி இருக்கு நீங்க ஃபீல் பண்றீங்க? இங்க இருக்க 100 பேர் வந்து கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க, ஒரு ஸ்டார்ட்அப் பில்ட் பண்ண போறீங்கன்னா அதுல 90 பேர் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் 5 வருஷத்துல ஃபெயிலியர் ஆயிடுங்க. 3 2 1 Hi soldiers. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜில் ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் அண்ட் ஸ்டார்ட் அப் ரிலேட்டடான ஒரு கிளப் ஸ்டார்ட் பண்ணுறத சொல்லியிருந்தாங்க. அதில் நம்மள ஒரு சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டுருக்காங்க. ஸோ பொதுவாக நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட என்கேஜ் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த என்கேஜ்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறமா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய வேல்யூ கிடைச்சது ப்ரோன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வேல்யூவை நம்ம ஆடியன்ஸ் கூட ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கு தான் இந்த வீடியோவை எடுத்திருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் இருக்கிற இந்த ஸ்பீச் எல்லாமே கேட்டுட்டு உங்களுக்கு வேல்யூபிளாக இருந்தால் இல்லையான்றதை கமெண்ட் பண்ணுங்க. நிறைய crowd வந்து other departments நிறைய students Now it's time to highlight someone who needs no introduction but deserves all the praise. The driving force of today's event, our chief guest, A2D Nandha. If you want to crack the system, first understand the system. Ladies and gentlemen, I'm privileged and honored to introduce our guest for today's session, A2D Nandha. Soldiers, please join me in welcoming PC Doc Nandha. Hi soldiers. So let's start. Like நான் இந்த யூடியூப் or other thing பத்தி நான் பேசலாம், அது உங்களுக்கு ஜாலியா இருக்கும். But I don't want to talk about those things, but I want to give some value. நான் உங்ககிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் ஒரு क्वेश्चन ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன். Why are we here? நாம எதுக்காக இங்க இருக்கோம்? ஓகே, நானே சொல்றேன். நாம எதுக்காக ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம ஸ்கூல் சேர்றோம், அப்புறம் இப்போ காலேஜ் சேர்ந்துருக்கோம், படிக்க ஆரம்பிச்சு நம்ம சுத்தி முத்தி நான் கத்துக்கிறதுக்காக இருக்கேன், அதுக்காக இருக்கேன், இதுக்காக இருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் we are here to make money or make wealth. whatever உங்களுக்கு வெல்த் வேணாம், எனக்கு வந்து நோபல் காசு இருக்கு, எனக்கு ஒரு விஷயத்துக்காக நான் போராடுறேன் அப்படின்னாலுமே அதுக்கு உங்களுக்கு தேவையானது என்னன்னா டிரைவ். அந்த டிரைவ் எங்க இருந்து வரும்னா ஒரு பர்பஸ்ல இருந்து வரும். அந்த பர்பஸ் தான் மேக்கிங் வெல்த் ஆர் பப்ளிக் ஆஃப் வாட்டர் இருக்கலாம். பட் இது எல்லாமே எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுனா ஒய்ன்ற ஒரு விஷயத்துல இருந்து, எதுக்காக, ஏன் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஸோ ஆல்வேஸ் ஸ்டார்ட் வித் ஒய், ஏன் இங்க இருக்கும்னு சொல்லிட்டேன். இப்போ நாங்க முன்னாடி படிக்கும் போது எங்களுக்கு வேலைக்கு போறதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா காலேஜ்ல டீச் பண்ணுவாங்க. ஆனா இப்போ அப்படி இல்லை. இந்த ஈவென்ட் வேலைக்கு போறதுக்காக இல்லை, வேலையை கொடுக்கறதுக்காக இருக்கு. அதாவது ஆண்டர்பிரினர்ஷிப் பில்டிங் ஸ்டார்ட் ஆகும். இப்போ ஒரு காலத்துல யூஎஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா தங்கம் வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருந்தது. எல்லாரும் தங்கம் வந்து மைண்ட் பண்ணி எடுத்துருந்தாங்க. அதுல அதிகமா தங்கம் எடுத்தவங்க எல்லாருமே பெரிய பணக்காரங்க. அவங்களோட ஆன்செஸ்ட்ரி வெல்த் அங்க பில்ட் பண்ணாங்க. இப்போ இந்த சிச்சுவேஷன்ல நம்மளால வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு சிங்கிள் பர்சனால என்னோட ஆன்செஸ்ட்ரி வெல்த்தையோ ஆன்செஸ்ட்ரி பாவர்ட்டி சைனை வந்து பிரேக் பண்ணாலும் முடியுமானா எஸ் முடியும். எப்படின்னா பில்டிங் ஸ்டார்ட் அப். இப்போ நம்ம எல்லாருக்குமே நிறைய ஆப்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து யூஸ் பண்றோம். எக்ஸாம்பிள் ஓலா, ஜொமேட்டோ, ஸ்விக்கி, பேடிஎம், வாட்டவர் நிறைய இருக்கு. இது எல்லாமே 2010 அந்த டைம்ல பில்ட் பண்ண ஸ்டார்ட் அப்ஸ். எதுவுமே ஆதி காலத்துல இருக்கிற கம்பெனிஸ் கிடையாது. பட் உங்களுக்கு ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கிட்டதுன்னா 2008ல சின்னதா ஸ்டார்ட் ஆன ஜொமேட்டோ ஜஸ்ட் ஒரு வெப் அப்ளிகேஷன் கூட கிடையாது. அதோட மார்க்கெட் கேப் இப்ப ஆதி காலத்துல இருந்து இருக்கிற டாடா மோட்டார்ஸை விட அதிகம். டாடா மோட்டார்ஸ் கார் மேனுஃபேக்சர் பண்றாங்க. அதுல ஆக்சுவலாவே ராவான மெட்டீரியல்ஸ் இருக்கு. ஆனா ஜொமேட்டோ என்ன பண்றாங்க, நம்மளை பொறுத்தவரைக்கும் ஜஸ்ட் ஒரு அப்ளிகேஷன். ஜொமேட்டோ டாடா மாதிரியான ஒரு கம்பெனியை பீட் பண்ணுது. இது எப்படி பாசிபிள்? That is because of startup. அப்படி இவ்வளவு நான் பெருசா சொல்றேன் ஸ்டார்ட் அப். பட் நான் இவ்வளவு தான் சொன்னேன்ல, ஓலா, ஸ்விக்கி இவங்க யாருமே இது வரைக்கும் ப்ராஃபிட்டே பண்ணது கிடையாது. இதுவும் ஃபேக்ட். ஈவன் தோ ஜொமேட்டோட வேல்யூஷன் வந்து 2.9 lakh crores ஐ திங்க் ஸோ மார்க்கெட் கேப். அப்படி இருந்தோம் அந்த கம்பெனியோட ஃபவுண்டரோட ஷேர் வந்து வெறும் 4% தான். அந்த பெரிய கம்பெனி அவர் பில்ட் பண்ண கம்பெனியோட ஷேர் மொத்தமே 4% தான்.
அப்போ எதுதான் உண்மை ஸ்டார்ட் அப் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னா அதுக்கு தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யூ வாண்ட் டு கிராக் த சிஸ்டம் ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த சிஸ்டம். ஸோ ஸ்டார்ட் அப்னா என்ன, எப்படி இது ஒர்க் ஆகுதுன்னு நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எத்தனை பேர் வந்து இந்த டீ கடை பிஸ்னஸ் போடலாம், ஜெராக்ஸ் கடை வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா வச்சிருக்கீங்க? ஆக்சுவலா நம்ம கிட்ட இருக்க ஒரு மிஸ்கன்செப்ஷன் என்ன அப்படின்னா பிசினஸும் ஸ்டார்ட் அப்பும் ஒண்ணு கிடையாது. பட் நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் பிசினஸும் ஸ்டார்ட் அப்பும் ஒண்ணு நினைப்போம். டீ கடை போடுறது பிசினஸ், 10 ரூபாய் டீ வித்தனா நமக்கு ஒரு 4 ரூபாய் நிக்குது அப்படின்னா இது ஒரு ஆல்ரெடி சஸ்டைனபிள் பிசினஸ் மாடல். பட் ஸ்டார்ட் அப்ன்றது இந்த மாதிரி பிசினஸ் கிடையாது. புதுசா ஒரு பிசினஸ் மாடலை நீங்களா பில்ட் பண்ணி இனோவேட் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் பண்றது தான் ஸ்டார்ட் அப். ஸோ இதுக்கு முன்னாடி யாருமே அந்த பிசினஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. நீங்க கஷ்டப்பட்டு அதை பில்ட் பண்ணி கொண்டு வருங்க. ஸ்டார்ட் அப்ன்றது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல சக்சஸும் இருக்கும் ஃபெயிலியரும் இருக்கும். பட் சக்சஸ் ஆச்சு அப்படின்னா அது லைஃப் டைம் செட்டில்மெண்ட் மாதிரி. வை? பிகாஸ் அது நியூ ஏரியா, யாருமே அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண மாட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் டு கிளைம் த ப்ராப்பர்ட்டின்ற மாதிரி நீங்க கிளைம் பண்ணும்போது ஆப்வியஸ்லி ஹை ரிஸ்க் அண்ட் ஹை ரிவார்டும் இருக்கும். ஸ்டார்ட் அப் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவை? இப்போ பொதுவாக ஒரு பிசினஸ் பண்ண நமக்கு என்ன தேவைன்னு எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரியும். டீ கடை வைக்கணும்னு என்ன தேவை? காசு. கரெக்ட், காசு. ஸோ காசு இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு கம்பெனி கிட்ட போயிட்டு பிரான்ச்சைசி மாடலில் போயிட்டு பிரான்ச்சைசி எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸி இன்னும். பட் ஸ்டார்ட் அப்புக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் தேவை கிடையாது. ஃபர்ஸ்ட் முக்கியமானது ஐடியா, அதை விட முக்கியமானது ப்ராப்ளம். இப்போ திபேந்தர் கோயில் வந்து பாருங்க ஒரு 2008 காலத்துல என்ன பண்றாருன்னா நார்த் இந்தியால வந்து ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். பிரேக்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காலேஜுக்குள்ள இருக்கிற கேண்டீன் வந்து பிடிக்கல, சாப்பாடு பிடிக்கல, வெளியே போய் சாப்பிடுற ஆளுங்க இருப்பீங்க. கரெக்டா? ஆனா என்ன பிரச்சனைனா நீங்க நிறைய ஸ்ட்ரென்த் நிறைய இருக்கனால நிறைய பேர் போறீங்க. சோ அந்த மெனு கார்டை பாக்குறதுக்கே வந்து டைம் பத்த மாட்டேங்குது. அதுக்குள்ள வந்து பிரேக் முடிச்சிட்டு திருப்பி வந்துருக்கு சாப்பிடாமலே. இதுதான் ப்ராப்ளம். சோ திபேந்தர் கோயிலுக்கும் இதே பிரச்சனை இருந்து அவங்க ஆபீஸ்ல இவர் என்ன பண்றாரு 2008 காலத்துல எல்லா அந்த மெனு கார்டையும் எடுத்து ஸ்கேன் பண்ணி அவங்க ஆபீஸோட இன்டர்நெட்லயே போஸ்ட் பண்றாரு. இன்டர்நெட்னா உங்க ஆபீஸ்க்குள்ள மட்டும் இருக்கிற ஒரு இன்டர்நெட். போட்டதுக்கு அப்புறம் எல்லாரும் வந்து இவரு போய் மத்தவங்க இங்க பாருங்கன்னு சொல்ல எல்லாரும் தேடி வந்து இவர்கிட்ட கேட்க ஆரம்பிச்சு எங்க அந்த இன்டர்நெட் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவருக்கு புரிய வருது இந்த இடத்துல வந்து ஒரு வேல்யூ நம்ம ப்ரொவைட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ஆண்டர்பிரனர் ஆர் ஒரு ஸ்டார்ட் அப் பில்ட் பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட வேலை என்ன, நம்ம சொல்யூஷன் நோக்கி ஓடக்கூடாது, ப்ராப்ளம் நோக்கி தான் ஓடணும். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் ஃபைண்ட் த ப்ராப்ளம். ஸோ ஜொமேட்டோ ஃபவுண்டர் திபேந்தர் கோயில் என்ன பண்ணாருன்னா அவங்க ஆஃபீஸ்ல இருக்கிற ஒரு ப்ராப்ளம் ஃபைண்ட் பண்ணார். அவர் நினைச்சிருந்தா என்ன பண்ணலாம், அப்பயே நான் வந்து ஒரு வெப்சைட்டா பண்ணி தான் பண்ணுவேன் அப்படின்னு இருக்கலாம். அப்படி பண்ணல அவர். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா வேல்யூ வந்து தெரிய ஆரம்பிக்குது. இவரோட சர்வீஸ்க்கோ ப்ராடக்ட்டோ ஒரு மார்க்கெட் இருக்குன்னு தெரிய வருது. இப்போ மார்க்கெட்டுக்கு தெரிஞ்சிருச்சு. பட் இது எப்படி காசா மாத்துறது, அங்கதான் முக்கியமான விஷயம். இப்போ நீங்க ஒரு விஷயம் எனக்கு பிடிக்குது, நிறைய பேருக்கு பேஷனேட்டா பண்ணுவீங்க. போட்டோகிராஃபி பேஷன் ப்ரோ, கேமிங் பேஷன், வாட்டர், எனக்கு எல்லாம் பேஷன் இருப்பீங்க. ஸோ நீங்க ஒரு விஷயம் பண்றீங்க, அதுல வந்து காசு வரல அப்படின்னா அது வெறும் ஹாபி தான், அது பிசினஸ் கிடையாது. ஸோ அப்படின்னும் போது நீங்க என்ன பண்ணணும்னா திபேந்தர் கோயில்னா இதுல எப்படி வந்து நம்ம வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து வேல்யூ எடுக்க முடியும் அப்படின்னு பாக்குறாரு. அப்படி பார்த்துதான் வந்து பாத்தீங்கன்னா இதை ஃபுட்டி பே அப்படின்ற மாதிரி ஒரு வெப்சைட்டா பில்ட் பண்றாரு. ஆஃப்டர் தட் கொஞ்சமா தான் அது ஜொமேட்டோவா மாறுது. ஜொமேட்டோவா மாறினது அப்படியே விட்டாருன்னா கிடையாது. அதுக்கப்புறம் அகைன் அவருக்கு தெரிய வருது இங்க ஒரு மார்க்கெட் ஃபிட் இருக்கு, மக்களுக்கு வந்து பெயின் பாயிண்ட் இருக்கீங்க அப்படின்னு தெரிய வருது. அதுக்கப்புறமா என்ன பண்றாருன்னா இந்த கண்ட்ரி டு கண்ட்ரி, சிட்டி டு சிட்டி கொண்டு போறாரு. ஸோ ஆல்வேஸ் ஸ்டார்ட் வித் த ப்ராப்ளம். ஸோ ப்ராப்ளம் தான் முக்கியம், சொல்யூஷன் முக்கியம் கிடையாது. ஏன் சொல்யூஷன் முக்கியம் கிடையாதுன்னா திபேந்தர் கோயிலுக்கு ஆல்ரெடி ஒரு சொல்யூஷன் இருக்குது, அது அந்த ஃபுட்டி பே அது அந்த இன்டர்நெட். அவர் என்னோட சொல்யூஷன் தான் ஒர்க் ஆகணும்னு நினைச்சிருந்தா இப்போ ஜொமேட்டோ வந்திருக்காரு. ஸோ கஸ்டமரோட பெயின் பாயிண்ட் அண்ட் பீப்புளோட எமோஷன் தான் முக்கியமே தவிர என்கிட்ட இந்த விஷயம் இருக்கு இதை வாங்கிக்க நம்ம சொல்லவே கூடாது. அவனுக்கு என்ன தேவை, எது ஒர்க் ஆகுன்றதான் முக்கியம். ரெண்டாவது ஸ்பாட் த மார்க்கெட். ஈவன் தோ உங்ககிட்ட வந்து ப்ராப்ளம் கண்டுபிடிச்சாலும் அதுக்கு மார்க்கெட் இருக்கணும். இப்போ ஒரு ப்ராப்ளம் இருக்கு ஆனா உங்களால பிசினஸ் பண்ண முடியாது அப்படின்னா அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அங்க மார்க்கெட் இருக்கான்றதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும். மூணாவது கிரியேட் வேல்யூ. வேல்யூ என்னன்னா அதுதான் அந்த லைக் அந்த ஃபுட்டி பேன்ற வெப்சைட் ஆர் அந்த இன்டர்நெட்ல போஸ்ட் பண்ணது. இது நம்ம எம்விபின்னு சொல்லுவோம், மினிமம் வைபிள் ப்ராடக்ட். வாட் ஒரு ஐடியா உங்ககிட்ட இருந்தா டக்குன்னு எக்ஸிக்யூட் பண்ணணும். அதுக்கு என்ன ஒரு எம்விபி லான்ச் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா இந்த ஸ்டார்ட் அப்ன்றது என்னன்னா ப்ராடக்ட் மார்க்கெட் ஃபிட்டை கண்டுபிடிக்கிறது தான். ப்ராடக்ட் மார்க்கெட் ஃபிட்னா என்னன்னா உங்களோட சர்வீஸையோ ப்ராடக்ட்டையும் கொடுத்ததுக்கு அப்புறமா நீங்க அவங்களை தேடி போக கூடாது, மக்கள் உங்களை தேடி வரணும். அப்படி வர ஆரம்பிச்சாங்கன்னா ப்ராடக்ட் மார்க்கெட் ஃபிட்டை கண்டுபிடிச்சுனா கடைசியா வந்து இது எதையும் நீங்க ஃப்ரீயா பண்ணக்கூடாது, யூ ஹேவ் டு மேக் மணி. ஸோ அப்படின்னும் போது இதுல எப்படி மானிட்டைஸ் பண்றது அப்படின்றத ஆக்சுவலா யோசிக்கணும். வை? பிகாஸ் உங்களால் மானிட்டைஸ் பண்ணல அப்படின்னா முடியலன்னா உங்களுக்கு காசு வராது, உங்களை எம்ப்ளாயிஸ்க்கும் பேமெண்ட் பண்ண முடியாது, இன்வெஸ்டும் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க.
ஸோ ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஜொமேட்டோ ஃபவுண்டர் வந்து 4% ஷேர் வச்சிருக்காரு, அவர் ப்ராஃபிட்டே பண்ணதில்லை. திப்பிந்தர் கோயில் அவரோட கரியரை ஸ்டார்ட் பண்ணும்போது அவர் ஜஸ்ட் ஒரு எம்ப்ளாயர் இருப்பாரு. அப்போ ஒரு எவ்வளோ மாதம் வாங்கிப்பாரு, ஒரு 50,000 1 லட்சம் வாங்கிப்பாரு வச்சுக்கலாம். 2008 அது அதிகம், ரொம்ப அவ்வளோ வாங்கியிருப்பாரு வச்சுக்கலாம். பட் இப்போ அவரோட 4% இருக்கு இல்லையா, 4%ஓட வேல்யூஷன் மட்டும் அது வர கிட்டத்தட்ட $400 million or $500 million இருக்கும். பிகாஸ் இஃப் யூ ஆர் பில்டிங் சம்திங் பிக், அதுல 1% 4% அதுவே பெரிய வேல்யூவா இருக்கும். ஜொமேட்டோ வந்து பேப்பர்ல இது வரைக்கும் $1 சம்பாதிக்கல, அதான் உண்மை. ஆனாலும் அந்த ஃபவுண்டர் ஜெயிச்சிட்டார். ஸ்டார்ட் அப் ஆர் ஆண்டர்பிரினர்ஷிப்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெஸ்டினேஷன் நோக்கி ஓடுறது கிடையாது, அந்த ஓடுறதே ஒரு டெஸ்டினேஷன் தான். இங்க ஓடும் போதே உங்களுக்கான ரெவென்யூவோ ப்ராஃபிட்டோ உங்களுக்கு தேவையான விஷயம் கிடைச்சிக்கிட்டே வரும். ஓகே ஃபைன், இது வரைக்கும் வந்து பேசிக்கா டேட்டா பார்த்தாச்சு. எப்பயுமே எல்லாத்துக்கும் முக்கியமானது மைண்ட் செட். மைண்ட் செட்ல எதுவுமே பண்ண முடியாது. ஒரு ஆண்டர்பிரனர் மைண்ட் செட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஆல்வேஸ் ஃபால் இன் லவ் வித் த ப்ராப்ளம் நாட் வித் த சொல்யூஷன். நான் சொன்ன மாதிரி உங்களோட சொல்யூஷன் மேல உங்களுக்கு காதல் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க அதை மட்டும் பிடிச்சி வச்சிருப்பீங்க, புது சொல்யூஷன் போக மாட்டீங்க. சம்டைம்ஸ் அது ஒர்க் ஆக போறது வாய்ப்பு இருக்கு. ஈவன் தோ அதே தான் MVP பில் பண்ணிட்டு MVP தான் சூப்பரா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கனாலும் MVP அதை டிச் பண்ணிட்டு வேற ப்ராடக்ட் பில் பண்ணி தான் ஆகும். ரெண்டாவது, டேக் ஆக்ஷன். இப்போ நீங்க என்ன சொல்றா, 2 பேர் இருக்கீங்க, ஒருத்தர் வந்து பேசிட்டே இருக்கான், இது பண்ண அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா எதுவுமே பண்ணல. இன்னொருத்தன் அவன் சொல்றலாம் கேட்டே இருக்கான், கேட்டுட்டு பண்ணிட்டான், ஆனா தப்பா தான் இருக்குன்னு வச்சுங்க. ஆனா யாரு வந்து அதிகமான கெயின் நீங்க பார்த்திருப்பான்? தப்பா பண்ணனுக்கு தான். தப்பா பண்ணி தோத்துறான்னு வச்சுக்கலாம். அவனுக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா அங்க எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம் ஆக்ஷன்ல இறங்கிடணும். எப்படி ஒரு ஆக்ஷன் எனக்கு தெரியவே தெரியாது, எப்படி பண்றது, எனக்கு ஃபுல்லா இதுல அண்டர்ஸ்டாண்டிங் வரலன்னா தேவையே இல்லை. 70% ஆஃப் கிளாரிட்டி இருந்தா போதும் நீங்க அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு. ஃபெயில் ஆயிடுச்சா, ஃபெயில் ஆகட்டும், தப்பே கிடையாது. என்ன சொன்ன மாதிரி சார் சொன்ன மாதிரி எல்லாரோட ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் அப்பே ஃபெயிலியர் தான். நீங்க இருக்கு 100 பேர் வந்து கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க, ஒரு ஸ்டார்ட் அப் பில்ட் பண்ண போறீங்கன்னா அதுல 90 பேர் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் 5 வருஷம் ஃபெயிலியர் ஆயிடுது. இது தப்பா கிடையாது, அதுதான் ப்ராக்ரஸ். அந்த ஃபெயிலியர்ல இருந்தா புதுசா ஒரு விஷயம் கத்துப்பீங்க, அதுக்கப்புறம் தான் ப்ராடக்ட்டை பில்ட் பண்ண இருப்பீங்க. கடைசியா விஷயம் வந்து எப்பவுமே ஒரே ஒரு பில்ட் பண்றீங்கன்னா 3 விஷயம் முக்கியம். சிம்பிளா இருக்கணும், ஏன்னா சிம்பிளா இருக்கிறதா சேல் ஆகும், ஸ்கேல் ஆகும். இப்போ பிளிங்கிட் எடுத்துங்களேன், பிளிங்கிட்ல என்ன பிசினஸ் மாடல்? ஒண்ணுமே கிடையாது. எல்லா இடத்துலயும் டார்க் ஸ்டோர்னு வச்சிருவாங்க, வச்சுட்டு பொருளை வந்து இறக்கிடுவாங்க, நீங்க ஆர்டர் பண்ணி எடுத்து கொடுத்துருவாங்க. ரொம்ப சிம்பிளா இருக்கா? ஆனா இதை ஸ்கேல் பண்ண முடியும்னா முடியும். KFC ஸ்கேல் பண்ண முடியும், ஆனா அஞ்சப்பர் பிரியாணியோ தலப்பாக்கட்டி பிரியாணியோ ஈஸியா ஸ்கேல் பண்ண முடியாது. அதான் ஃபேக்டே. சோ இதுல என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது எல்லாம் பண்றதுக்கு என்ன வேணும்னா நாலேஜ் வேணுமா, காசு வேணுமா, பவர் வேணுமா, இன்ஃப்ளூயன்ஸ் வேணுமா, நெப்போட்டிசம் வேணுமா? கிடையவே கிடையாது. இங்க இருக்க மோஸ்ட் ஆஃப் த ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸ் வந்து இது எதுவுமே இல்லாம வந்தவங்க தான். எல்லாரும் எதனால இதை வந்து பண்ணி முடிச்சாங்க அப்படின்னா, ஒன்லி ஒன் திங், நான் என்ன சொன்னேன், டிரைவ். உங்களுக்கு ஒரு பர்பஸ் வேணும், அந்த பர்பஸ்க்காக இது தொடர்ந்து ஓடிட்டே இருக்கும். ஸோ அதை நோக்கி அதுக்கு என்ன ஒர்க் பண்ணலான்ற விஷயம் பாருங்க. மென்டல் ஹெல்த்தை கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. ஸ்டார்ட் அப் பண்றது தான். ஸோ இதுக்கு மேலே நிறைய இருக்கு, படிக்கிறதுக்கும் நிறைய இருக்கு. கீப் ஆன் லேர்னிங், கத்துக்கிட்டே இருங்க. கத்துக்கிறத டக்கு டக்குன்னு எக்ஸிக்யூட் பண்ணிட்டே இருங்க. ஃபெயில் ஆகுங்க, ஃபெயில் ஆகிறது தப்பு கிடையாது. நம்ம ஊர்ல ஃபெயில் ஆனா தப்புன்னு நினைக்கிறாங்க, கிடையாது. ஃபெயில் ஆனீங்கன்னா அது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், அதை வச்சு முன்னாடி என்ன தப்பு பண்ணிக்கணும் அதை திருப்பி ட்ரை பண்ணுங்க. அது இல்லாம ஓகே நண்பர்களே, நீங்க வந்து உங்ககிட்ட இருக்க கேள்விகள்லாம் கேட்கலாம். ஹாய் ஹாய் ஹாய், என் பேர் வெங்கடேஷ். நீங்க ஒரு இன்ஸ்பிரேஷன் எனக்கு. Thank you. என்னோட क्वेश्चन என்னன்னா, if I want to do a startup, would you say India is the best country, best atmosphere, or you would say any abroad countries is the best? ஆக்சுவலா என்ன விஷயம் அப்படின்னா வந்து இந்தியான்றது ஒரு பெரிய மார்க்கெட், ஓகேங்களா? எங்க போட்டா காசு வளரும் அப்படின்னு பாக்குறீங்க அப்படின்னா தட் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட். இஃப் யூ ஆர் டூயிங் a business or startup, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி focus on the problem, not on the market. Yes, that is a good thing, ஓகேங்களா? ஃபினான்ஷியலா பார்க்கும்போது. பட் திங் என்னன்னா, இந்தியாவுக்கு ஒரு 3 டிஃபரெண்ட் மார்க்கெட். இப்போ மீஷோல பர்ச்சேஸ் பண்றவங்க வந்து ஒரு தனி மார்க்கெட், அமேசான் இ-காமர்ஸ்ல பர்ச்சேஸ் பண்ற தனி மார்க்கெட், குயிக் காமர்ஸ் பிளிங்கிட் ஜெப்டோல பர்ச்சேஸ் பண்ற தனி மார்க்கெட். இது எல்லாமே ஒரே விஷயம் பண்ணுது. ஆனா எப்படி இது மூணுமே ஒரே டைம்ல இருக்கு? அந்த क्वेश्चन எல்லாரும் யோசிக்கிறீங்களா? ஏன்னா இந்தியாவுக்கு ஒரு பெரிய மார்க்கெட்ல இந்தியன்ஸ் எப்படி டைவர்சிஃபை ஆகுமோ அதே மாதிரி இந்தியன் மார்க்கெட் டைவர்சிஃபை ஆகும். சோ நீங்க என்ன ப்ராடக்ட் பண்ணாலுமே இங்க விற்கும், அது உண்மை, ஓகேங்களா? பட் உங்களுக்கு விற்க தெரியுதா இல்லையா அப்படின்னு தான் கேள்வி. தமிழ்நாடுல ஒரு ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டம் எப்படி இருக்கு நீங்க ஃபீல் பண்றீங்க? ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டம் அப்படின்றது இந்தியா மாதிரியான கண்ட்ரிலேயே இது புதுசா. சோ இந்தியான்றது ஒரு புது மார்க்கெட், நிறைய பேருக்கு அவேர்னஸ் கிடையாது. அப்படின்னும் போது இது இப்படிதான் இருக்கும். இந்த அவேர்னஸ் பரப்புறது தான் இப்போ என்ன மாதிரி ஒரு கிரியேட்டரா இருந்தாலும் சரி, உங்களை மாதிரியான ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, இப்போ காலேஜ் இந்த மாதிரியான காலேஜஸ் இருந்தாலும் சரி, ஸோ நம்மளோட வேலை இந்த அவேர்னஸ் பரப்புறது தான். இந்த அவேர்னஸ் பரப்பி எல்லாருமே ஆண்டர்பிரனர் ஆவாங்களான்னு கேட்டா ஆக முடியாது. பட் அதுல ஒருத்தர் ஆகல, அது சக்சஸ். தேங்க்யூ. Any other questions? பேசிக்கா ஒரு இன்ஜினியர் அப்படின்னா யாரு? இப்போ எனக்கு வந்து தெரிஞ்ச வரைக்கும் ஒரு இன்ஜினியர்னா ஒரு சொல்யூஷன், ஒரு ப்ராப்ளம் இருந்தா அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறாங்க இருக்கு. பட் அந்த ஒரு பேசிக் இதுவே இப்போ இருக்கிற இன்ஜினியர்ஸ் கிட்ட இல்லையே, அது எதனால அப்படின்ற மாதிரி
எஸ் ஆப்வியஸ்லி இது இன்னைக்கு இல்ல, நான் படிக்கும்போது தான் அந்த கேள்வி எனக்கு இருக்கு. எனக்கு முன்னாடி படிச்சவங்களுக்கு அந்த கேள்வி இருக்கும். இப்போ நீங்க இதே கொஸ்டின் போய் ஐஐடியில் போய் கேட்க மாட்டீங்க. எல்லாரும் ஒரு மோட்டிவேட் அதை பண்ணிருப்பாங்க. இங்க என்ன பிரச்சனை, நான் எக்ஸ்பிரஸ் மோட்டிவேஷன் லேக் ஆகுது. இது 100% ஃபேக்ட். நமக்கு டிவியேஷன் அதிகம். மோட்டிவேஷன்ல எதுக்கு படிக்கணும் நமக்கு தெரியல, இந்த பர்பஸ் தெரியல, நம்ம ஏன் இங்க இருக்கோம்னு கேட்கும்போது எனக்கு பதில் சொல்ல தெரியலன்னு போது இங்க நம்ம மோட்டிவேஷன் லேக் ஆகுதுன்றது தான் இங்க ப்ராப்ளமே. ஸோ நம்ம அதை வந்து இது நான் கொஞ்சம் ஆசா இருக்க மாதிரி தெரியலாம். என்னடா ஏன் மேலே நான் கேள்வி கேட்டால் ஏன் மேலே பழிய போறேன் அப்படின்ற மாதிரி. பட் ஃபேக்ட் அதுதான். ஏன்னா உங்க இடத்துல நான் இருந்திருக்கேன். உங்களோட பர்பஸ் என்னன்றதை தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு அதை நோக்கி ஓட ஆரம்பிக்கும் போதுதான் ஓடி முடிச்சாதான் உங்களுக்கு பலன் கிடைக்கும்ல. நீங்க ஓட ஆரம்பிக்கும் போது கிடைக்க ஆரம்பிக்கும். அதுதான் ஃபேக்ட். எல்லாரும் என்ன நினைப்பாங்க, வந்து நான் இந்த ஓடி முடிச்சக்கப்புறம் தான் எனக்கு எல்லாம் கிடைக்கும். கிடையாது. நான் இது வரைக்கும் எனக்கு வீட்டில் இருக்கிறது பைக் வாங்கி கொடுத்தது கிடையாது, நான் கார் வாங்க கிடையாது. பட் டுடே ஐ கேன் அஃபோர்ட் BMW ஆர் பெஸ்ட் வாட் எவர் கார் ஐ கேன் அஃபோர்ட். ஆனால் நான் பண்ண மாட்டேன், வாங்க மாட்டேன். ஏன் வாங்க மாட்டேன்னா எனக்கு அது தேவையில்லை. பிகாஸ் அது ஒரு தப்பான ஃபினான்ஷியல் டெசிஷன். பட் நான் எதை ஃபோக்கஸ் பண்றேன்னா என்னோட நெட்வொர்க் எப்படி பில்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்றேன். அந்த வெல்த்தை பில்ட் பண்ணுன்ற பாயிண்ட் நீங்க வந்துட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா நீங்க டிராவல் பண்ண ஆரம்பிப்பீங்க. அந்த டிராவல்ல உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். நீங்க செல்ஃபிஷாவே இருங்களேன். செல்ஃபிஷா இருந்தாலே ஆக்சுவலா நோபல் காஸ்ட் தான். சார் வந்து பாரு கம்பெனி ரன் பண்றாரு. சார் ஜிஎஸ்டி கட்டாம இருப்பாரு, சேல் பண்ற குட்ஸ்க்கு சர்வீஸ்க்கு. அவர் இன்கம் டேக்ஸ் கட்டாம இருப்பாரா, இல்ல ஒரு ஆஃபீஸ்க்கு வந்து இபி கட்டாம இருப்பாரா கமர்ஷியல்ல. இது எல்லாமே இன்டைரக்டா இங்க இருக்க எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கரெக்ட் தானே சார்? ஸோ நீங்கள் உங்களை பார்த்தாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சொசைட்டியை பார்க்குறீங்கன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, காசு சம்பாதிக்கணும்னா உங்களுக்கு மட்டும் சம்பாதிக்கல. ஆப்வியஸாக நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டுறீங்க, அது கவர்மெண்ட் டேக்ஸ் தான் மக்களுக்காக கொடுக்கறது தான். ஸோ பி செல்ஃபிஷாக இருக்கு. காசு சம்பாதிங்க நல்ல வழியில் சம்பாரிச்சிங்கன்னா ஆப்வியஸாக அது இது வரும். புரியுங்களா? Thank you so much. I now request the head of department, Dr. Nandha ma'am, to honor the chief guest. Thank you so much. Thank you. Very inspirational. Thank you. We invite our core team members to step forward and receive their badges. Thanks. நான் வந்து ஈவெண்ட்டை நல்லா லைட் அப் பண்ணிட்டு அந்த தேங்க்யூ. கேக்குதா? என்ன மாதிரினா வந்து லைஃப் ரொம்ப முக்கியமானது வந்து மோட்டிவேஷன் தான். ஒன்னு ஹெல்த், ரெண்டாவது வெல்த், மூணாவது ரிலேஷன். தட் இஸ் கால்ட் PC Doc Triangle. PC Doc Triangle. ஓகே சோல்ஜர்ஸ், இந்த வீடியோவில் ஸ்டார்ட் அப் பற்றி நிறைய பேசியிருப்போம். ஆனால் இதுதான் ஸ்டார்ட் அப் பற்றின எல்லா விஷயமான கிடையாது. ஸ்டார்ட் அப் பற்றி நிறைய விஷயம் இருக்குது. இதை ஏன் நான் காலேஜில் போய் பேசணும், இது ஏன் அதை வீடியோ போடணும் அப்படின்னா, ஸ்டார்ட் அப் பற்றின அவேர்னஸ் ஆக்சுவலி நிறைய பேர் கிடையாது. அந்த அவேர்னஸ் அதிகமாச்சுன்னா நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் இங்கே வருவாங்க. அந்த ஆண்டர்பிரினர்ஸ் மூலமாக நம்மளோட எக்கனாமி வளரும். அந்த எக்கனாமி வளர்றது மூலமாக ஆப்வியஸாக நம்ம எல்லாருமே பயன்பெறுவோம். ஈவன் தான் இந்த ஸ்டார்ட் அப் ஈக்கோ சிஸ்டமில் பார்ட்டிசிபேட் ஆகுறதுனாலும். ஏன்னா இப்போ ஸ்டார்ட் அப் க்ரோ ஆகுது அப்படின்னா அது ஆப்வியஸாக டைரக்டாவோ இன்டைரக்டாவோ இந்த சொசைட்டியவும் இம்பெக்ட் பண்ணும் நல்ல விதத்தில். ஸோ ஸ்டார்ட் அப் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதை பற்றி நிறைய படிங்க. நிறைய விஷயம் கற்றுக்கிறதுக்கு இருக்குது. வேணும்னா சொல்லுங்கள். தமிழ்நாடு பேஸ் பண்ண ஸ்டார்ட் அப்ஸ் நிறைய இருக்குது அண்ட் நிறைய ஃபவுண்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களோட பாட்காஸ்ட் பண்ணாலும் நம்ம பண்ணலாம். ஓகே, இதெல்லாம் நான் பண்ணணும்னா அதுக்கு தேவையானது உங்களோட சப்போர்ட். அதை கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ நண்பர்களே.